2009 நவம்பர் 8 கேரளாவில் இருக்கிற செங்கனூர் பகுதியில் செரியநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்கு. இந்த இடத்துல காரணவர் வில்லா அப்படின்னு ஒரு பெரிய பங்களா இருக்குது. இந்த பங்களால காலையில 6 மணிக்கு கமலாம்மா அப்படிங்கிற அந்த வீட்டில் வேலை செய்யற ஒரு அம்மா டீ போட்டு அந்த வீட்டோட ஓனர் மாடியில தங்கியிருக்கிறாரு. அவருடைய பேரு பாஸ்கர காரணவர். இவர் அமெரிக்காவில் இருந்தவர். இப்போ 65 வயது. ரொம்ப ஆரோக்கியமா திடகாத்திரமா ஒரு நோயுமே இல்லாம நல்லா ஃபிட்டா இருக்கிற ஒருத்தர் தான் இவருக்கு டீ கொடுக்கறதுக்காக காலையிலே அவங்க 6 மணிக்கு மேல போறாங்க. எப்போதுமே இவங்க டீ எடுத்துட்டு வரும்போது டீ வாங்குறதுக்கு தயாரா இருப்பார் பாஸ்கர காரணவர். இந்த அம்மா டீ எடுத்துட்டு போய் கதவை தட்டுறாங்க. கதவு திறக்கல. ஐயா இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி லேட் பண்ணதே இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகத்துல கதவை கொஞ்சம் ஃபோர்ஸா திறக்கிறாங்க. அப்போ கதவு திறந்தா அங்க பார்த்த அந்த காட்சி அவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழ செய்யற மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா, அந்த ரூமே அலங்கோலமா கிடந்துச்சு. அந்த ரூம்ல இருந்த பீரோ உடைக்கப்பட்டிருந்தது. பொருட்கள்லாம் சிதறி கிடந்தது. அந்த பாஸ்கர காரணவர் கீழே விழுந்து கிடந்தாங்க. அவர் சுத்திலும் ஏதோ சிகப்புகள் எல்லாம் தூவி கிடக்கிறதையும், இதை பார்த்த உடனே இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா டீயை போட்டு அலறிக்கிட்டு கீழே ஓடி போயிட்டு அந்த வீட்டோட மருமகள் ஷெரீனை அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எழுப்பி ஐயாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு, கீழே விழுந்து கிடக்குறாரு, வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாங்க. வேகமா மருமகள் ஷெரீனும் மாடிக்கு வந்து பார்த்தா மாமனார் இறந்து கிடக்குறாரு. இதை பார்த்தோன்னே 2 பேரும் அலறி அடிச்சுக்கிட்டு அவங்க கத்துறாங்க. ஏன்னா இந்த ஷெரீனுக்கு அந்த வீட்டுல இருந்த ஒரே ஆதரவு அவங்க மாமனார் பாஸ்கர காரணவர் மட்டும்தான். ஒரு சின்ன கை குழந்தை ஒண்ணு இருக்குது. கணவர் இருக்கிறாரு. ஆனா அந்த கணவர்கிட்ட இவங்க எதுவுமே சொல்ல முடியாது. சரி, இந்த காரணவரை யார் கொண்டிருப்பா? இதற்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருந்தது. அந்த சதியை கண்டுபிடிச்ச போலீஸ் அவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. கேரள கிரைம் வரலாற்றுல இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பரபரப்பா பேசப்படுற, மக்களால விவாதிக்கப்படுற ஒரு கேஸா மாறி இருந்துச்சு. இந்த கேஸை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த செரியநாடு பகுதியில காரணவர் வில்லா அப்படிங்கிற பங்களால தங்கியிருந்த இந்த பாஸ்கர காரணவர் யாரு அப்படின்னா, ரொம்ப காலமா அமெரிக்காவுல தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தவர். ஒரு மனைவி ஒரு நர்சிங் வேலை பார்த்தவங்க, பெரிய பணக்கார். இவருக்கு ஒரே ஒரு மகன். தன்னுடைய மனைவி உடல்நல குறைவால இறந்து போறாங்க அமெரிக்காவில். இதுக்கப்புறம் நம்ம அமெரிக்காவில் இருக்கவனா நம்ம சொந்த ஊர்ல போய் தங்கிடலாம்னு சொல்லிட்டு இவர் கேரளாவில் வந்து செட்டில் ஆகுறாரு. இவருக்கு ஒரே ஒரு மகன் சொன்ன இல்லையா, அவர் பேரு பினு பீட்டர். இந்த பினு பீட்டருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா, அவருக்கு மனநிலை சம்பந்தமான பிரச்சனை இருந்தது. அதனால கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல கல்யாணம் ஆகாம தன் பையனுக்கு தனக்கு அப்புறம் எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்துல இருந்தார் இந்த பாஸ்கர காரணவர். எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும், ஒரு பொண்ணோட கையில புடிச்சு கொடுத்துடணும் பையனை அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணா. ஒரு பெண்ணுமே செட் ஆகல. ஆனா கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தப்பதான் ஒரு வரன் வந்துச்சு. அந்த வரன் ஒரு ஏழை குடும்பத்துல இருந்த ஒரு வரன். அந்த பெண் பேரு தான் செரீன். அந்த செரீன்ட்ட போய் உண்மையெல்லாம் இவர் சொன்னாரு. அந்த குடும்பத்துக்கு உண்மையை சொன்னார். என் பையனுக்கு இந்த மாதிரி மனநிலை பிரச்சனை இருக்கு, நிறைய சொத்து இருக்குது, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா அப்படின்னு கேட்டாரு. அந்த பெண்ணும் விருப்பம் அப்படின்னு சொல்ல மொத்த குடும்பமும் சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாவே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மகிழ்ச்சியா வீட்டுக்கு வாழ வந்த ஷெரீன், பினு பீட்டர் 2 பேரும் இல்லற வாழ்க்கையில சேர்ந்து ஒரு அழகான குழந்தைய பெற்று எடுத்தாங்க. இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. இடையில இந்த பாஸ்கர காரணவரை யாரு கொன்றுப்பா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டினா இருந்தது. அங்க இருக்கிற எல்லாருக்குமே இந்த பாஸ்கர காரணவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வேலை உண்டு, அவர் உண்டு உள்ளவர், ஒரு பிரச்சனைக்குமே போக மாட்டார். சரி, அந்த இறந்து கிடந்த மாமனார் உடலை பார்த்த உடனே ஷெரீன் பயத்துல அலர்னாங்க இல்லையா, அங்கிருந்து போலீஸ்க்கு அவங்க கால் பண்ணாங்க. பக்கத்துல இருந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டீம் அங்க வந்து இந்த ரூமுக்குள்ள போய் பாக்குறாங்க. இவருடைய காரணவருடைய வாயிலிருந்து ரத்தம் கீழே கொட்டி இருக்கு. அந்த ரத்தம் உறைஞ்சு கிடக்குது அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க. இது ரொம்ப நேரம் ஆயிருச்சு இந்த கொலை நடந்து அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. அந்த இடத்த சுத்திலும் நிறைய மிளகாய் பொடி. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஏறக்குறைய 3 கிலோவுக்கு மேல மிளகாய் பொடி தூவப்பட்டிருக்குது. பீரோ உடைக்கப்பட்டிருக்கிறது. லேப்டாப், வாட்ச், அவருடைய மோதிரம். இந்த பாஸ்கர காரணவர் ஒரு உத்திராட்சம் அணிந்திருப்பார். அது தங்க செயின்ல மாட்டப்பட்டிருக்கும். அந்த தங்க செயின் இப்படி நிறைய கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே கொள்ளைக்காரங்க இதை வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த காரணத்தினாலையும் இந்த மர்டரை கண்டுபிடிச்சிடக்கூடாது, அது போலீஸ் டாக்கு வந்தா கூட கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால
கொஞ்சம் நஞ்சம் இல்ல 3 கிலோ மிளகா அப்படி சுத்தமா தூவி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயமும் போலீஸ்க்கு புரிய வந்தது. அங்க வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அணுவா அதை பரிசோதனை போட ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த வீட்டுல இருந்து என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த பாடியை அட்டாப்சிக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டில் இருக்கிற நபர்கள் யார் யார் இந்த வீட்டில் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அவங்க என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வீட்டில் ஒரு டிரைவர், அவர் டிரைவர் மட்டும் இல்ல செக்யூரிட்டியாக வேலை பார்க்குற அவர் பேரு உதயன், அவர் இருந்தாரு. அந்த வீட்டுல கமலா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு மெய்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருமே அந்த வில்லாவுடைய அவுட் ஹவுஸ்லயே தங்கி இருந்தாங்க. எப்போ உதவினாலும் உடனே வரணுங்கிறதுக்காக தங்க வச்சிருந்தார் இந்த பாஸ்கர் காரணவர். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருந்து தன்னுடைய மகன் வினு பீட்டர், அவர் மனநிலை சரியில்லாதவர், அவருடைய மனைவி ஷெரீன், அவங்களுக்கு 27 வயசு, ஒரே ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் இறந்து போன பாஸ்கர காரணவர். இதுல உதயனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் நேத்து ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் எங்க இருந்த அப்படின்னு டோட்டலா விசாரிச்சா அவன் எங்க இருந்தாலும் ரொம்ப தெளிவா சொல்றான். அவன் மேல சந்தேகப்படுறதுக்கான ஒரு காரணமும் இல்லை. அதுக்கப்புறம் கமலாமாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஈவினிங் அவங்க சமைச்சு வச்சுட்டு எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க எந்த தப்பும் பண்ணலங்கிறதுக்கான ஆதாரம் தெளிவா இருக்குது. அப்போ இந்த வீட்டுல வேற யாரை விசாரிக்க முடியும்? வினு பீட்டரை விசாரிக்க முடியாது. ஏன்னா அவரு மனநிலை சரியில்லாதவர். அவர்கிட்ட இருந்து பிரயோஜனமான ஒரு தகவலும் எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால விசாரிக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் இந்த ஷெரீன் மட்டும்தான். இந்த ஷெரீனை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு, நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அந்த அம்மா எந்த விதமான பதட்டமும் இல்லாம அவங்க போலீஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த வீட்டுல நாங்கெல்லாம் சாப்பிட்டு என் மாமனாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு படுத்து தூங்கிட்டோம். இங்க பாருங்க, இந்த ரூம்ல கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தவங்க ஈஸியா வர்றதுக்கு ஈஸி வழி ஒண்ணு இருக்குது. இந்த ஜன்னல் மூலமா வெளியில இருந்து உள்ள வரலாம், உள்ள இருந்து வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த ஜன்னலும் இந்த ஷெரீன் சொன்ன மாதிரி ஒரு ஆள் உள்ள நுழையக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது. ஆனா போலீஸ் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. என்னன்னா, அந்த ஜன்னல் பல வருடங்களா திறக்கப்படாம இருக்குது. அதுல தூசி எல்லாம் அப்படியே இருக்குது. நேற்றைக்கு அதை திறந்திருந்தா ஒருவேளை அந்த இடத்துல மார்க்கோ இல்ல தூசி களைஞ்சதுக்கான அடையாளமோ ஏதோ ஒண்ணு இருந்திருக்கணும்ல. அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கறத அவங்க நோட் பண்றாங்க. இடத்தை சுற்றிலும் போலீஸ் சோதனை போடும்போது அங்க ஒரு பில்லோ, ஒரு டவல் இதெல்லாம் கிடக்குது. சோ இந்த டவலையும் பில்லோவையும் அவர் கொல்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க நோட் பண்றாங்க. இப்போ இந்த ஷெரீன் என்ன சொல்றாங்கன்னா, இது கண்டிப்பா கொள்ளையடிக்கிறதுக்காக நடந்த போலதான். என் மாமனுடைய வாட்ச், லேப்டாப் எல்லாம் தூக்கியிருக்காங்க, பீரோல இருந்த பணங்களையும் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இந்த ஷெரீன் சொன்ன உடனே போலீஸ்க்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த ஷெரீன் எந்த படபடப்பும் இல்ல, இந்த குற்றம் எப்படி நடந்தது அப்படின்னு போலீஸ் இவங்க கெயின் பண்றாங்க. நம்மள ரொம்ப ஃபோர்ஸபிளா ஏதோ ஒரு முடிவு எடுக்க வைக்கிறதுக்காக இவங்க பேசுறாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க அந்த ஷெரீன்கிட்ட. மெல்லமா இந்த ஷெரீனுடைய நடவடிக்கைகளை அவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதனால வரைக்கும்னா, அடுத்து அட்டாப்சி முடிஞ்ச உடனே இவருடைய பாடி ஃபுனரல் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த ஷெரீனை கூப்பிட்டு அவங்க என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இந்த ஷெரீன் எந்த பதட்டமும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்த போலீஸ்ட என்ன சொன்னாங்களோ அதே தகவலை தான் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷெரீனுடைய கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு போலீஸ் செக் பண்றாங்க. அந்த டீட்டெயில்ல நவம்பர் 6, 7 இந்த டேட்ல ஒரே நம்பருக்கு நிறைய கால்கள், லாட் ஆஃப் கால்ஸ் பேசிட்டே இருந்திருக்காங்க. 100 காலுக்கு மேல பேசியிருக்காங்க. இந்த நம்பருக்குரிய நபர் யாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கும் பொழுது அதுக்கு அவங்க சொன்ன பதில், இவர் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவர் பேரு வாஷித் அலி, இவன் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி ஒரு கல்யாணமான ஒரு பெண், உனக்கு எதுக்கு இந்த மாதிரியான ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டு யாரு, குடும்ப நண்பரா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, குடும்ப நண்பர்லாம் இல்லை, நான் சோசியல் மீடியா மூலமா பழகினேன். அப்போ 2009 ஆர்குட்னு ஒரு சோசியல் மீடியா ரொம்ப பாப்புலரா இருந்தது. இந்த ஆர்குட் வழியா இந்த பஷீத் அலிக்கும் இந்த ஷெரீனுக்கும் பழக்கம் உண்டாயிருக்கிறது. அப்படி ஒரு நண்பர் தான், எங்களுடைய மாமனார் இறந்ததுக்கும் என் நண்பர் பஷீத் அலிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவாகவே சொல்றாங்க இந்த ஷெரீன். போலீஸ் இப்போ அவங்க விசாரணை முறையை மாத்துறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா டைட் பண்ணி வழக்கமான தன்னுடைய பாணியில என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் மெல்லமா இந்த ஷெரீன் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. 2001 பொண்ணு பார்த்துட்டு இருந்த இந்த பாஸ்கர காரணவர் தன்னுடைய மகனுக்காக இந்த ஷெரீனை பெண் பார்த்திருக்கிறார். அப்போ இந்த வீட்டுல இருந்த வறுமை, அதனால தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்காக அவங்க வீட்டுல ஒத்துருந்துருக்காங்க. இந்த ஷெரீனுக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வரவங்க, எப்படியாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டு குடும்ப சூழலுக்காக கல்யாணம் பண்ணி வினு பீட்டர் கூட வாழ வந்திருக்காங்க. அப்படி வாழ வந்தவங்க தன்னுடைய கணவனோட சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஷெரீனுடைய நடவடிக்கைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கிறது.
என்னன்னா ரொம்ப வறுமையான குடும்பத்துல இருந்து வந்த இந்த ஷெரீன் புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கோடிக்கணக்கில் பணம் நகை இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர லேவிஷா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல இருக்கிறவங்க கூட இப்படி செலவு பண்ண மாட்டாங்க, அப்படி செலவு பண்ணுவாங்க. ஆனா ஒரு நாள் கூட மாமனார் பாஸ்கரக்காரனவர் அதை கண்டிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த பெண் எந்த சூழல்ல தன்னுடைய மகனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம தனக்கு அப்புறம் தான் மருமகளுக்கு தானே இவ்வளவு சொத்து போகணும், தான் பேர பிள்ளைங்களுக்கு தானே இவ்வளவு சொத்து போக போகுது, அதனால செலவு பண்ணா பரவாயில்ல, நம்ம சம்பாரிச்சிருக்கோம் செலவு பண்ணட்டும்னு சொல்லிட்டு அதை கண்டிக்காம இருந்திருக்காங்க. அவர் கண்டிக்காம எது வரைக்கும் இருந்திருக்காரு அப்படின்னா, இது வெறும் செலவுல மட்டும் நிக்காம கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஆண் நண்பர்கள்ட்ட இந்த ஷெரீன் பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஆண் நண்பர்கள் வீடு தேடி வர ஆரம்பிச்ச உடனே மாமனார் உஷாராயிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் கண்டிக்காம இருந்தா தப்பா போயிரும்னு சொல்லிட்டு ஒரு நாள் மருமகனை கூப்பிட்டு, ஏமா நான் வந்து உண்மையை சொல்லிதான் உன்னை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தேன், இது ஒரு குடும்பமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணி வந்தோம், எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிறப்ப நீ எல்லை மீறி போற, நீ இப்படி ஆண்கள்கிட்ட பழகிறது நல்லதுக்கு இல்லை, இது நீ வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லி கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கண்டிப்பு ஷெரீனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஷெரீனுக்கு வந்து கணவன் சரியில்லை, அந்த கணவனுடைய இடத்துல வேற வேற ஆண்கள் தேவைப்படுது, இந்த பெண் வந்து ரொம்ப மோசமான ஒரு நடவடிக்கையில இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பெண்ணுக்கு 27 வயசு. பெண் வந்து யாருன்னெல்லாம் பழகுறாங்க அப்படின்னா, தன்னோட வயசு கம்மியா இருக்கிற எல்லா ஆண்கள்ட்டையும் சோசியல் மீடியா மூலமா பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒருத்தன் தான் இந்த பாஷித் அலி. 24 வயசு தான் இவனுக்கு. அந்த பெண்ணோட 3 வயசு குறைவான வயதுடையவன். இந்த பாஷித் அலியை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த ஷெரீனுக்கு. நவம்பர் 6ஆம் தேதி என்ன பண்ணிருக்காங்கன்னா, தன்னுடைய மாமனாருக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு மிட் நைட்ல இந்த பாஷித் அலிக்கு போன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. அவனும் வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்த உடனே ஷெரீன் இந்த பாஷித் அலி 2 பேரும் சேர்ந்து மது அருந்திருக்காங்க. மது அருந்துட்டு தன்னுடைய ரூம்லயே தன்னுடைய கணவன் தூங்குனதுக்கு அப்புறம், அவர் வந்து மனநிலை சரியில்லாதவர் தானே, அவரால் வெளியில எதையும் சொல்ல முடியாது, கண்டிக்க முடியாதுல்ல, அதே ரூம்ல தன்னுடைய அந்த பாஷித் அலி கூட சேர்ந்து ஷெரீன் உறவு வச்சிருக்காங்க. 2 பேரும் உறவு முடிஞ்ச உடனே அந்த கிறக்கத்தில் இருந்த பாஷித் அலி கிட்ட, இது உனக்கு தினமும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாம இப்படி தினமும் இருக்கணும் அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு தடையா இருக்கிற ஒரே ஒரு நபர் எங்க மாமனார் மட்டும்தான் அப்படின்னு சொன்ன உடனே பாஷித் அலி, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்கான். நீ என் மாமனாரை கொன்னுட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய சொத்தும், அதுவும் இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இதே வீட்டுல என் கணவர் ஒரு ஓரமா இருப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வாழலாம் அப்படின்னு அவங்க ஐடியா கொடுத்துருக்காங்க. இதை கேட்ட பாஷித் அலி பயங்கரமா யோசிச்சிருக்கான். என்னன்னா, இப்படி ஒரு அழகான பெண் கிடைக்கிறதே பெரிய விஷயம் நமக்கு, அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான சொத்தோட ஒரு பெண் வந்து எனக்கு கிடைக்கிறேன்னு சொல்றாங்கன்னா, இந்த வாய்ப்பு இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு, இந்த அதிர்ஷ்டமான வாய்ப்பு அடிக்கடி வராது, இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டு, ஓகே நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான். இதுக்கு அந்த ஷெரீன் சரியான நேரம் குறிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க ஆன்லைன்ல எப்படியெல்லாம் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க சர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 7ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஒரு மயக்க மருந்து வாங்கியிருக்கிறாங்க. அந்த மயக்க மருந்தை இவங்க வீட்டுல காவலுக்காக 2 நல்ல நாய்கள் இருந்திருக்கு, அந்த நாய்களுடைய சாப்பாட்டுல மயக்க மருந்தை கலந்து கொடுத்து அதை சாப்பிட வச்சிருக்காங்க. நாய்கள் இப்போ அதை சாப்பிட்டு மயங்கிருச்சு. வேலைக்காரங்க உதயனை அனுப்பிச்சிட்டாங்க. வேலை முடிஞ்ச உடனே சீக்கிரம் கமலாமாவும் அனுப்பிச்சிட்டாங்க. தன்னுடைய மாமனாரையும் சாப்பாடு கொடுத்து அவங்க தூங்க அனுப்பிச்சிட்டாங்க. நைட்டு 11 மணிக்கு மேல அந்த வீட்டுல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் கிச்சன் கதவை திறந்து விட்டு தயாரா இருந்த பாஷித் அலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேரு சானு ரசீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன், இன்னொருத்தன் பேரு நித்தின். இந்த 3 பேரையும் பின் கதவை திறந்து விட்டு உள்ள வர வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மாமனார் ரூமுக்கு போயிட்டு இவங்க ஒரு மயக்க மருந்தை வாங்கி வச்சிருந்திருக்காங்க. அதை டவல்ல வச்சு மாமனுடைய முகத்துல கொத்திருக்காங்க. அவர் மயங்கின உடனே அங்க இருந்த தலைவணியை எடுத்து மாமனுடைய முகத்துல வச்சு அழுத்திருக்காங்க. மற்ற 3 பேரும் அப்படின்னா இந்த பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல துடிச்சு மாமனார் அப்படியே இறந்து போறாரு. 65 வயதானவர். இந்த மருமகளை ஒரு மகளை போல பார்த்துக்கிட்டவர். கோடிக்கணக்கான சொத்து மருமகளுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினைச்சவர். துள்ள தொடிக்க அந்த பெண் வந்து கொலை பண்ணிட்டு, அந்த 3 பேருக்கு ஐடியா கொடுத்துருந்தா இது வந்து ஒரு ராபரி மாதிரி நம்ம செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பீரோக்கெல்லாம் உடைக்க சொல்லியிருக்காங்க. அவர் கையில இருந்த அந்த மோதிரம், வாட்ச், உத்ராட்ச கொட்டையோட சேர்ந்த தங்க செயின், லேப்டாப், மொபைல் போன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிச்சன்ல இருந்து 3 கிலோவுக்கு அடிச்சு வச்சிருந்த மிளகா அப்படி எடுத்து கொண்டாந்து சுத்தமா தூவி விட்டுருக்காங்க.
எந்த நாய் வந்தாலும் இதை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தூவி விட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த 2 பேரையும் ஹாலில் இருக்க வச்சுட்டு பஷித் அலி கூட தனியா ரூமுக்குள்ள போயிட்டு 2 பேரும் மது அருந்திருக்காங்க. மது அருந்துட்டு அங்கேயே 2 பேரும் உறவு வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பஷித் அலி கிட்ட சூப்பர், இதுக்கப்புறம் நம்மளை தடுக்கிறதுக்கு ஒருத்த கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல தன்னுடைய கணவன் தூங்கிட்டு இருந்திருக்கிறான் அப்பாவியா. இவங்க வெளியில வந்தவங்க 1,00,000 ரூபாய் 3 பேருக்கு கொடுத்து நீங்க இங்க இருக்க வேணாம், இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆன உடனே நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி அனுப்பின உடனே இவருடைய அந்த பஷித் அலியும் மற்ற நண்பர்கள் 2 பேரும் சேர்ந்து 3 பேருமே கோவாவுக்கு கிளம்பிடுறாங்க. இப்படி அனுப்பின உடனே கதவுகள்லாம் சாத்திட்டு ரொம்ப கேஷுவலா எதுவும் நடக்காத மாதிரி சரின்னு படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு டீ போட்டு போன கமலாமா மருமகள்கிட்ட சொல்லி, மருமகள் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி தான் இந்த ஆரம்பத்தில் நம்ம சொன்ன விஷயம் நடந்துச்சு. இந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க வாக்குமூலமா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் டீம் வந்து இந்த பஷித் அலியையும் அந்த 2 நண்பர்களையும் கைது பண்ணிடுறாங்க கோவாவில் வச்சு. இந்த 4 பேரையும் கைது பண்ணி கேரளாவில் இருக்கிற ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு கொண்டு போயிட்டு இவங்க நிறுத்துறாங்க. இதை விசாரிச்ச போலீஸ் டீம் இந்த 4 பேருக்கு எதிராக 96 விட்னஸும் 12 டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்றாங்க. அதுல இவங்க போன்ல பேசிக்கிட்ட கான்வர்சேஷன், இவங்க மயக்க மருந்து வாங்கின இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவா இருக்குது. இந்த மாமனாரை மயக்க மருந்து கொடுத்து மூச்சு திணறி கொள்ள வச்சதுக்கான எல்லா எவிடன்ஸும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே அவங்க சப்மிட் பண்றாங்க. இப்போ தீர்ப்பு அறிவிக்கிறாங்க. என்னன்னா இந்த பெண் ஷெரீனுக்கு 3 ஆயுள் தண்டனை, மற்ற 3 ஆண்களுக்கு 2 ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இவங்க கொண்டு போய் பூஜப்புரா அப்படிங்கிற சென்ட்ரல் ஜெயில கொண்டு போய் அடைக்கிறாங்க. இந்த கோர்ட்டுக்கு வரும்போது இந்த ஷெரீன் எப்படி வந்திருக்காங்க தெரியுமா? சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீல் வந்துடும். அதுக்காக முகத்தை வெளியில காட்டிடக்கூடாதுன்னு அசிங்கப்பட்டு அவங்க முகத்தை மறைச்சிக்குவாங்கல்ல, அப்படி எதுவுமே இல்லை. இந்த பெண் வந்து ரொம்ப கேஷுவலா ஏதோ நேஷனல் அவார்டு வர்ற மாதிரி ஒரு சாதிச்ச ஒரு பெண் மாதிரி அப்படியே முகத்தெல்லாம் எல்லா மீடியாவும் காட்டிட்டு சிரிச்சபடி ரொம்ப கேஷுவலா வந்திருக்குது. கொஞ்சம் கூட கில்ட்டி ஃபீலே இல்லாம வந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த பூஜப்புரா ஜெயிலுக்கு போனவங்க இவங்க மேல என்னென்னலாம் கம்ப்ளைண்ட்னா, இவங்க ஜெயிலுக்குள்ளேயே போன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளியில இருந்து நிறைய உணவுப் பொருட்கள் கொண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். அடிக்கடி இந்த ஜெயில் எனக்கு பிடிக்கல, வசதி இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஜெயில் மாறிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க இது வரைக்கும் அவங்க இருந்த அந்த தண்டனை காலத்துல 22 முறை பரோல் வந்திருக்காங்க. ஏறக்குறைய 440 நாள். கேரளாவுல அதிக முறை பரோல்ல வந்தாங்க இவங்களாதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க மீடியாக்கெல்லாம் பேசப்படுது. இவங்க என்னென்ன ஜெயில எல்லாம் மாற்றப்பட்டிருக்காங்க தெரியுமா? இவங்க பிரச்சனை பண்ணி ஆரம்பத்துல பூஜப்புரா போயில் போனாங்க. அடுத்து நெய்யட்டிங்கிரா அப்படிங்கிற உமன் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அடுத்து வியூர் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஜெயில், அடுத்து இப்ப கண்ணூர் ஜெயில இருக்கிறாங்க. இவங்க எப்படி இவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அடிக்கடி பரோல்ல வர்றாங்க? இவங்க எப்படி இவங்களுக்கு வசதி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு வேற வேற ஜெயில் மாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கிற லோக்கல் மினிஸ்டர் ஒருத்தர் அவருடைய ஆதரவு இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மீடியாக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சொகுசா இவங்க ஜெயில இருக்கிறதாகவும் இவங்க கேட்கறதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸுக்கு ஆதாரமா என்ன காரணம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பெண் ஒண்ணு தனக்கு மனநிலை சரியில்லாதவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணும்போது அந்த பெண் சாதாரணமா எந்த பெண்ணும் அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி பணம் இருக்கு அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க கம்பல் பண்ணியிருந்தா கூட அந்த பெண் அந்த இடத்துல வேணாம்னு மறுத்திருக்கிறோம். அதுதான் காரணமா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. கல்யாண வாழ்க்கையை பத்தி என்ன கனவோடு இருந்தாங்க அவங்க அப்படிங்கிறது தெரியல. எல்லா கனவுகளும் இப்படி உடைக்கப்படும் போது எல்லையை மீறதுக்கான ஒரே ஒரு கோடு தானே ஒழுக்கமா இருக்கிறதுக்கும் ஒழுக்கத்தை தாண்டறதுக்கும். அந்த கோடை தாண்டிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம். அவமானம், பயம், உலகம், சொந்தக்காரங்க, இப்படி எதை பத்தியும் கவலைப்படாம எந்த எல்லைக்கும் போகலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஷெரீன் ஒரு சரியான உதாரணம். இந்த விஷயம் வெளியில வந்தா எவ்வளவு கேவலம் அப்படின்னு பயந்துருந்தாங்கன்னா அந்த பெண் வந்து இப்படி விஷயத்த பண்ணிருக்க மாட்டாங்க. அதே மீறி அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருந்திருக்குது. அந்த தேவையினால அவங்க வாழ்க்கை இப்படி முறை தவறி போயிடுச்சு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஷெரீன் இப்படி அவங்க மாமனாரை கொலை பண்றதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கும்? எதனால அவங்க தூண்டப்பட்டிருப்பாங்க? இப்படி முறை தவறிய காமம் தான் இதுக்கு காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த பெண் ஏழை அப்படிங்கிறதுனால அவருடைய வாழ்க்கை வழியாக்கப்பட்டதுனால அவ எடுத்த ரிவெஞ்ச் நீங்க நினைக்கிறீங்களா? இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத நீங்க பதிவு பண்ணுங்க. நம்ம தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். மறக்காம இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஆர். சஜா. நன்றி, வணக்கம்.